ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா கிளாசிக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் அடைக்கு சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்றதுக்கு நம்ம இன்றைக்கி வெங்காயம் தக்காளி சட்னி செய்ய போகிறோம். அடையினாலே அவியலோடு தான் தொட்டு சாப்பிட நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம செஞ்சுருக்கிற இந்த வெங்காயம் தக்காளி சட்னி பார்த்திங்கன்னா அடையோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். என்னோடய செய்முறையில் நான் செஞ்சுருக்கிற இந்த வெங்காயம் தக்காளி சட்னி எப்படின்றத வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். இந்த வெங்காயம் தக்காளி சட்னி பார்த்திங்கன்னா மைல்டாக ஒரு ஸ்வீட்டாக இருக்கும், மைல்டாக ஒரு காரமும் இருக்கும். அதை போல் ஒரு செய்முறையில் தான் இந்த வெங்காயம் தக்காளி சட்னி நான் செஞ்சுருக்கிறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ அளவுக்கு வெங்காயமும் 1/2 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன். இதுக்கு காரத்துக்கு ஒரு 3 வரமிளகாவும் ஒரு 10 போல் பூண்டு, கருவேப்பிலை, நல்லா இந்த அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன். நம்ம இப்போ இஞ்சியை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இஞ்சி கட் பண்ணி எடுத்து வந்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நம்ம வதக்கிட்டு நம்ம இப்போ சட்னி செய்ய போகிறோம். பொதுவாக அடைக்கு பார்த்திங்கன்னா நம்ம அடை அரைக்கும் போதே அதில் வரமிளகா, பூண்டு எல்லாம் சேர்த்து தான் அரைச்சிருப்போம். அதனால் இந்த வெங்காயம் தக்காளி சட்னிக்கு பார்த்திங்கன்னா மைல்டாக ஒரு காரம் இருந்தால் தான் அந்த அடையோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ இதை நம்ம தாளித்து விட்டுடலாம். இது தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் இல்லை கடலை எண்ணெயில் இந்த சட்னியை வதக்கிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். நம்ம எப்பயுமே தாளிக்கிறத போல் இதுக்கு கடுகு போட்டு தாளிக்கணும். நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்த்துடலாம். கூடவே வரமிளகா ஒரு 3 போல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது லேசாக வறுபட்டு செவந்து வரும் பாருங்கள், அது வரைக்கும் இதை நம்ம வறுத்து விடணும். கடுகெல்லாம் வெடித்து இந்த பருப்பெல்லாம் லேசாக செவந்து பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் இதை நம்ம வறுத்து விட்டுக்கணும். இப்போ இந்த பக்கம் வரும்போது இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பொருளெல்லாம் ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துடலாம். முதல்ல நான் இஞ்சி பூண்டு உள்ளே சேர்க்குறேன். அடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ண வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் தக்காளி வதங்குற எந்த டயத்துலேயே நம்ம இஞ்சி பூண்டு கருவேப்பிலை எல்லாமே ஒன்றா வதங்கி வந்துடும். நம்ம எப்பயுமே வெங்காயம் தக்காளி சட்னி பார்த்திங்கன்னா நல்லா சுள்ளுன்னு காரம் இருக்கிற போல் நம்ம செய்வோம். அப்படி நீங்கள் செய்யணுன்னா இதில் ஒரு 6-7 மிளகாய் வச்சிங்கன்னா நல்லா ஒரு சுள்ளுன்னு ஒரு காரத்தோட வெங்காயம் தக்காளி சட்னி நல்லாயிருக்கும். நம்ம அடை தோசை செய்கிறதால அதுலேயே நம்ம வரமிளகாய் போட்டு அரைச்சிருக்கிறோன்றதால அந்த காரத்துக்கு ஈடு கொடுக்கறதுக்காக நான் இதில் ஒரு 3 வரமிளகாய் மட்டும் சேர்த்துருக்குறேன். இப்போ இது சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கொஞ்ச நேரத்துக்கு கலந்து விட்டுட்டு அதை மூடி போட்டு விட்டுடுங்க. பயிறு வகையெல்லாம் சேர்த்து நம்ம செய்கிற தோசைக்கு பார்த்திங்கன்னா இதை போல் ஒரு சட்னி மைல்டான ஒரு காரத்தோடு சட்னி தொட்டு சாப்பிடும்போது ஜீரணமாகறதுக்கும் சுலபமாக இருக்கும். இப்போ 2-3 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ மறுபடியும் இதை ஓப்பன் செய்யலாம். ஓப்பன் செய்யும்போது பார்த்திங்கன்னா ஒரு பாதி அளவுக்கு வதங்கி வந்திருக்குது. இதை எல்லாத்தையும் மறுபடியும் நம்ம ஒரு தடவை கலந்து விட்டுடணும். கலந்து விட்டு மறுபடியும் மூடி போட்டு விட்டுடலாம். தக்காளி பார்த்திங்கன்னா இதில் ரொம்ப வதங்கி வரக்கூடாது, ஓரளவுக்கு ஒரு 3/4 பங்குக்கு வதங்கி வரணும். தக்காளி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இந்த சட்னி அரைச்சாதான் சுவையாக இருக்கும். நீங்கள் ரொம்ப வதக்கி விட்டுட்டிங்கன்னா அது வேறு போல் இருக்கும். இப்போ வெங்காயமும் நல்லா வெந்து வந்திருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இதில் ஒரு கொத்து கருவேப்பிலையை மறுபடியும் சேர்த்துக்கலாம். அந்த கருவேப்பிலையோடைய வாசனையோடு அந்த சட்னி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கருவேப்பிலை சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இந்த கடாயோடவே அப்படியே நம்ம இதை ஆற விட்டுடலாம். சூடு கம்ப்ளீட்டாக குறையட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஓரளவுக்கு சூடு குறைஞ்சி வந்திருக்குது. அடுத்து இதை நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம்.
நம்ம எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். தண்ணி எதுவும் சேர்க்காமல் அப்படியே இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போது நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கணும் இல்லையா, அந்த கடாயில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விட்டு இப்போ இந்த சட்னியோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு தடவை நம்ம கலந்து விட்டுடணும். கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு 2 செகண்டுக்கு மட்டும் ஒரு 2 சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நான் அரைச்சி மறுபடியும் 2 சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை நம்ம வேறு ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டு இந்த சட்னியோட சேர்த்துடலாம். நீங்கள் பயறு வகையெல்லாம் சேர்த்து ஒரு தோசை செஞ்சிங்கன்னா இதை போல் ஒரு மைல்டான காரத்தோட லேசாக ஒரு இனிப்பு சுவையோடு இருக்கிற சட்னி செஞ்சு பாருங்கள். காம்பினேஷன் செமையாக இருக்கும். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்புக்கு நான் தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துருக்குறேன். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம். கடுகு எல்லாம் வெடித்து வரணும். உளுத்தம்பருப்பு நல்லா செவந்து வரட்டும். வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு 1/4 ஸ்பூனுக்கு அளவுக்கு பெருங்காயத்தூளும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை சட்னியோட சேர்த்துடலாம். நீங்கள் அடை தோசை செய்யும்போது இதை போல் ஒரு சட்னி ரெசிபியை செஞ்சு அதுக்கு சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சுவையாக இருக்கும். அவையிலோடு சேர்த்து சாப்பிட்டாலே அடை தோசை நல்லாயிருக்கும். இதை போல் ஒரு சட்னியோடு சேர்த்து சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு இனிப்பு சுவையோட மைல்டான அந்த வெங்காயம் தக்காளியோட இனிப்பும் மைல்டான ஒரு காரமும் சேர்ந்து செஞ்சுருக்கிற இந்த சட்னி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் போன வீடியோவில் செஞ்ச இந்த அடை தோசைக்கு தான் நான் இந்த சட்னி சைட் டிஷ்ஷாக செஞ்சேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது இது தொட்டு சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதாங்க, என்னோடய செய்முறையில் அடை தோசைக்காக செஞ்சுருக்கிற இந்த இனிப்பு சுவை கலந்த காரமும் லேசாக இருக்கிற இந்த சட்னி ரெசிபி எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்களும் இதை போல் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரோஜா கிளாசிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.